புது வருடத்தில் முதலாவது தேவன். பிரைஸ் தி லார்ட். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. அன்பானவர்களே, இந்த வருடம் முழுவதையும் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அருமையாக வழிநடத்தி சென்ற நம் அன்பு தேவனுக்கு நன்றி கூறுவது நம் தலையாய கடமை. பிறக்க இருக்கும் ஆண்டில் நம் கரங்களை பிடித்து, மகனே மகளே, கவலைப்படாதே, இந்த வருடம் புதிய காரியங்களை உனக்கு செய்வேன், பாலை நிலத்தில் பாதை அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன், ஏசாயா 43:19 என்று நம் ஆண்டவர் நமக்கு வாக்களிப்பதை நம் விசுவாச கண்களினால் பார்த்து நன்றி கூறுவோம். அடுத்த நிமிடம், நாளை, அடுத்த மாதம் என்ன நடக்கப் போகின்றது என்பது உலகில் பிறந்த எவருக்கும் தெரியாது. ஆனால் மனிதனையும் உலகையும் படைத்த நம் தேவனுக்கு எல்லாம் தெரியும். 1000 வருடங்களுக்கு பின் என்ன நடக்கும் என்பதும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் பிந்தினவர்களோடும் இருப்பவர். ஆகவே அவரிடம் பிறக்க இருக்கும் வருடத்தை முற்றுமாக அவர் கையில் கொடுத்து, தாய் மடியில் தவழும் சிறு குழந்தை போல அவர் மடியில் இளைப்பாறுவோம். முதலாவது நம் தேவனை நம் முன் வைத்து அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவரை மேன்மைப்படுத்துவோம். அப்பொழுது அவர் வரும் வருடத்தை நன்மையால் முடிசூட்டி நம் பாதையை எல்லாம் நெய்யாய் பொழியச் செய்வார். முதலாவது என் தேவன் என்பது ஆணித்தரமாய் நம் மனதில் பதிந்திருக்கட்டும். எதை செய்தாலும் தேவனை முன்வைத்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், 1 சாமுவேல் 2:30 என்ற நம் தேவனின் வாக்கு நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் காண முடியும். ஆம் அன்பானவர்களே, வரும் வருடத்தில் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த முடிவை நாம் எடுத்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் இந்த காரியம் நடக்கட்டும், இல்லாவிட்டால் இந்த காரியத்தை நீர் எடுத்து போட்டுவிடும் என்று சொல்லி அவரது கரங்களில் நாம் அந்த காரியத்தை கொடுத்தோம் என்றால், நாம் வரும் வருடத்தில் நிச்சயம் சந்தோஷத்தை தான் காண்போமே தவிர தோல்வியை காணப்போவதே கிடையாது. அன்பானவர்களே, பூஜ்ஜியத்திற்கு முன்னால் 1 போடும் பொழுது அதற்கு மதிப்பு கூடிவிடும். அநேக பூஜ்ஜியங்களுக்கு முன்பாக 1 சேர்த்தால் எவ்வளவு அதிகமாக அதன் மதிப்பு கூடும். ஆம், அதே போல்தான் உங்கள் வாழ்வில் படிப்பில்லை என்ற பூஜ்ஜியம் காணப்படுகின்றதா? பணம் இல்லை, பதவி இல்லை, சுகம் இல்லை, வளம் இல்லை, வசதி இல்லை என்ற அநேக பூஜ்ஜியங்கள் காணப்படுகின்றதா? அனைத்திற்கும் முன்பாக தேவன் என்ற அந்த 1 போடுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். உலக பிரகாரமான பணமோ புகழோ பதவியோ நமக்கு முதன்மையாக ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகளும் பணமும் பொருளும் நிரந்தரமானவை அல்ல, அழிந்து போகக்கூடியவை. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:31 மற்றும் 33 நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு வாக்களிக்கக்கூடிய நம் தேவன் சொன்னால் நிச்சயம் கொடுப்பார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது முதலாவது இடத்தை நம் தேவனுக்கு கொடுப்பதுதான். ஆம் அன்பானவர்களே, நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், உயர் பதவியில் அமர்ந்திருந்தாலும், ஜீவனை தரக்கூடிய நித்திய உலகமாகிய விண்ணகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது தேவனை பற்றிய அறிவுதானே தவிர நம் படிப்பும் பதவியும் கிடையவே கிடையாது. ஆகவே இதுவரை உலகின் பாதையில் நடந்து உலகத்தை முன்னிறுத்தி நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் அதை விட்டுவிட்டு பிறக்க இருக்கும் இந்த புதிய ஆண்டில் நம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வோம். அந்த வருடத்தின் இறுதியில் அந்த வருடத்தை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது வரும் வருடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக இருப்பதை நாம் காண முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, பிறக்க இருக்கும் புது வருடத்தில் நாம் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகை குறித்த நாட்டத்தை தவிர்க்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன்.